இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 29 ஆகஸ்ட் 2024 வியாழக்கிழமை முதல் 4 செப்டம்பர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா தமிழுக்கு ஆவணி 13லேருந்து ஆவணி 19 வரைக்கும், ஆகஸ்ட் 29லேருந்து செப்டம்பர் 4 வரைக்கும். ஸோ 29ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் நமக்கு கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, 30ஆம் தேதி வியதிபாத ஸ்ரார்த்தம், 31ஆம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ சனிமகா பிரதோஷம், ஸ்ரீகண்டர் ஜெயந்தி, செருத்துணையார் குரு பூஜை, செப்டம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை புகழ்துணையார் அதிபத்தர் குரு பூஜை, அன்றைக்கு மாத சிவராத்திரி, செப்டம்பர் 2 திங்கட்கிழமை அஸ்வத்த அரசமர பிரதக்ஷணம், அன்றைக்கு இளையான்குடி மாறனார் குரு பூஜை, அன்றைக்கு சர்வ அமாவாசை, 4ஆம் தேதி செப்டம்பர் அன்றைய தினம் பாத்ரபத சுத்த பிரதமை, சாந்திரமான பாத்திரமாத மாதம் ஆரம்பம், சந்திர தரிசனம், கல்கி ஜெயந்தி, அடியவருள் ஒருவரான மலைஞான சம்பந்தர் குரு பூஜை. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினம். கிரக நிலவரங்களை பார்க்கலாம். ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சந்திரன் செவ்வாய், கர்க்கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன், கன்னியா ராசியில் சுக்கிரன் கேது, கும்பராசியில் சனி வக்ரநிலையில், மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 30ஆம் தேதி ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை மாலை 3:04 கடகராசிக்கு சந்திர பகவான் மாறுகிறார். 31ஆம் தேதி பின்னிரவு 12:37 சிம்மராசிக்குள் புத பகவான் பிரவேசிக்கிறார். செப்டம்பர் 1 இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:54 சிம்மராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி செப்டம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 10:50 கன்னியா ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள். நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் தொடங்கும் போதே தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாயோட சந்திர பகவான், கோச்சார சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. செவ்வாய் ராசிநாதன் சுயசாரம் வாங்கி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப எந்த ஒரு முடிவையுமே நீங்கள் தைரியமாக எடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ கடன் வாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ரிஸ்க் எடுக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. தொழில் சார்ந்த உத்தியோகம், ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார், புதன் ஒரு 2 நாளைக்கு தான் பார்க்குறார், அப்புறம் புதன் மாறிடுறார், அப்புறம் கோச்சார சந்திரன் பார்க்குறார். பொதுவாக தொழில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்குங்க. புதிய தொழில் வாய்ப்புகள், அது மாதிரி புதிய உத்தியோக வாய்ப்புகள், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. 100% உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய வளர்ச்சி, அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது.
அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் திரிகோணத்தில் பயணம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் ரிஷபராசிக்கு. முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு போயின்ட்டுருக்கு, காத்துருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை எல்லாமே நமக்கு விலகும். முக்கியமாக ஒரு விஷயம், தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்கள் கூட வரும். இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். ஏன்னா 9ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. அதாவது ஏதோ உங்கள் மூலியமாக இறைவன் யாருக்கோ ஒரு உதவியை செய்வார். அதற்கான ஒரு நேரம் நமக்கு இப்போது கனிந்திருக்கிறது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமாக உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல கடன் உதவி அது எல்லாமே கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி, முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, வளர்ச்சி காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொடங்கும் போதே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில் சம்பந்தம். பல வழிகளிலும் நமக்கு நன்மைகள் வந்து சேரும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், இவற்றை நீங்கள் பெறுவீர்கள். பல வழிகளிலும் நமக்கு நன்மைகள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். ஒரு பகை நீங்கி ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் உங்களுக்குள்ள காணப்படும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த வழியிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருந்து வந்த சுணக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா ராசிக்கு ராசிநாதன் சந்திர பகவான் ஆட்சியாக வருகை தரப்போகிறார். ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறும். 8ஆம் இடமும் வலுவாக இருக்குது, 2ஆம் இடமும் வலுவாக இருக்குது.
அது மாதிரி இந்த 2ஆம் இடத்துக்கு ராசிநாதனும் மாறப்போகிறார். ஒரு அற்புதமான ஒரு நேரம். 8ஆம் இடம் வலுவாகும்போது மெயினாக அஷ்டமத்து சனியினால் இருக்கக்கூடிய ஒரு பயம் அது நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு நீங்கள் எடுப்பீர்கள். தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சுபகரிய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமையும். அது மாதிரி சில பேர் இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாயிடும். பல வழிகளிலும் நன்மைகள் வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தில் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய சில சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகலாம். அலைச்சல் ஏற்படலாம். உடற்சோர்வு அதனால் உண்டாகலாம். கொஞ்சம் அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த நேரத்தை எடுக்கணும்னா பெண்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் முடிவெடுக்கலாம். அது மாதிரி விளையாட்டு சம்பந்தப்பட்ட இதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரிய செலவுகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். சிம்மராசி அன்பர்கள், இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். ராசியில் ராசிநாதன் சூரியன், 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். இது ஒரு அற்புதம். அது உங்களுக்கு 9 குடையவர் 5ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கிற விதத்தில் வந்துடும். அது மாதிரி 5, 8 குடையவரான குரு அவர் 10ஆம் இடத்துல நமக்கு இருக்கார். ஸோ ஒரு இடம் மாறணும், ரொம்ப நாளாக இடம் மாறணும்னு எதிர்பார்த்துட்டுருக்கேன். அந்த இடம் மாறணும், இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு வீடு அது சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கிடையாது. இப்போ உதாரணமாக நம்ம செய்யக்கூடிய தொழிலை வந்து இடம் மாற்றணும் அப்படின்னா இந்த நேரத்தில் மாற்றலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி நமக்கு உத்தியோகத்தை மாற்றணும், ரொம்ப நாளாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன், உத்தியோகத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, மாறலாமான்னா 100% மாறலாம். அடுத்த ஏப்ரல் வரைக்குமே நமக்கு இந்த மாற்றங்கள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னாங்க, நான் பேப்பர் போட்டுட்டு தேடலான் இருக்கேன் அப்படின்னாங்க. நீங்கள் பேப்பர் போட்டுலாம் தேட வேண்டாம், வேலையை உங்களை தேடி வரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். டிசம்பருக்குள்ளே மாற்றங்கள் உறுதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எந்த விஷயத்திலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அரசாங்கம், ஆட்சி, அதிகாரமிக்க மனிதனும் தொடர்பு, அவர்களால் ஆதாயம் ஒரு அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சுபகரிய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. வெளியூர் வெளிநாடு போகலான் இருக்கேன், அங்கே போய் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நிகழும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரிய செலவுகள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான யோகங்கள் ஏற்படும். தினசரி கருடாழ்வார் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா ராசிநாதன் புத பகவான் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அயன சயனபோக விரயஸ்தானத்திற்கு கேதுவினுடைய சாரம் பெற்று மாறுறார். ஸோ ஒரு நல்ல ஒரு அருமையான நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. சுபவிரய செலவுகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகளில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நம்மளால் வர முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். ஒரு
இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், நீங்கள் வந்து இப்போ ஒரு 80s கிட்ஸோ 90s கிட்ஸோ இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு அந்த திருமணம் தள்ளி போகலாம். இந்த நேரத்தில் நமக்கு அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். நாட் ஓன்லி மேரேஜ், சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். சப்போஸ் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் லவ் சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் ஒரு ஸ்திரமான முடிவுக்கு உங்களால் வர முடியும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக திருப்தியாக உங்களுக்கு நடைபெறும். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அபிவிருத்தி காணப்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். சஞ்சல நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், புதிய முதலீடுகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம், அதற்கேற்ற நற்பெயர், புகழ், கௌரவம் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துனோம்னா தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இது தொடங்கும் போதே நமக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமத்தில் தொடங்குது. ராசிநாதன் செவ்வாய், அவர் ராசிநாதனாக இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்துல பயணம் பண்ணும்போது கொஞ்சம் தேவையற்ற ஒரு பிடிவாதம், மனக்குழப்பம், முன்கோபம் இதெல்லாம் வரலாம். கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த விஷயத்திலுமே ஒரு மாற்றங்கள் நமக்கு வரக்கூடிய ஒரு நேரம். சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். அதாவது 2 குரு ராசியை பார்க்கறது, ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்கறது, இது ஒரு அம்சம், நல்ல ஒரு அம்சம். ஸோ இதை சிக்கல்கள் எதுவும் இருந்தாலும் கூட உங்கள் குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இப்போ வந்தாச்சு. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஏதாவது லைசன்ஸ்லாம் நீங்கள் அலையிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி தேவையான நேரத்தில் தேவையான நபர்கள்டேருந்து உதவிகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு சைன் ஒன்று போட்டார்னா நல்லாயிருக்கும், ஒரு லைசன்ஸ் விஷயமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த நேரத்தில் அது நடக்க போகிறது. இனிமேல் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. டைம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு எடுத்துக்கிறோம்.
ஸோ குடும்பத்தாரால் குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகலாம். உங்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் விலகப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் தொடங்கும் போதே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கார். ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம் வந்தாச்சு. ஆனால் என்னன்னா, அந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் ஒரு நெருப்பு கிரகம். அந்த கிரகமானது 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கும்போது, இப்போ வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அதெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். வருஷ கணக்காக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிடும். அதெல்லாம் நல்லா இருக்குது. வழக்கு வியாஜியங்கள் வெற்றி, எந்த விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் தேவையற்ற பிடிவாதம், ஒரு படபடப்பு, இதெல்லாம் நமக்கு வரலாம். இப்போ அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ராசிநாதன் பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார் தொழில் ஸ்தானத்தை. இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதி புத பகவான் 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஸோ தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவாளுக்கு நல்ல செய்தி காத்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். ராசியை குரு பகவான் பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார். யோகாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல நீசமாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்று இருப்பது சிறப்பு. உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு உண்டாகும். சகோதர சகோதரிகள், ரத்தம் சம்பந்தமான உறவுகள், இவாள்கிட்ட இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். நேரத்துக்கு எதையும் செய்ய முடியாத அளவுக்கு சில தடங்கல்கள் வரலாம். ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாக்கு கொடுக்கறது நமக்கு நல்லது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துகிட்டோம்னா உத்தியோகத்தினருக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் மற்றவாளுடைய வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரியான சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான ஒரு நேரம். நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் சரி அல்லது மகர லக்னமாக இருந்தாலும் சரி, டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 4, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள்,
பொதுவாக இந்த நேரம் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நேரம். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஈடுபடுறது நமக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது நமக்கு நல்லது. மனசுக்குள்ள சில நேரங்களில் நமக்கு சில குழப்பங்கள் உண்டாகலாம். ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அந்த காரியம் நாம் சரியாக முடிவு எடுத்திருக்கோமா, இது நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு நம்ம யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பொதுவாக பார்த்தோம்னா உங்களுடைய அந்த ஜாயின்ஸு சம்பந்தமான சில பிரச்சனைகள் சில பேருக்கு உண்டாகலாம். அது மாதிரி தண்ணீர் சம்பந்தமான விஷயங்கள், சில சளி சம்பந்தமான தொந்தரவுகள் சில பேருக்கு ஏற்படலாம். இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தில் நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும், ஓட வேண்டியது இருக்கும். அதனால் கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான பணிச்சுமை நமக்கு உண்டாகும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா இந்த காலகட்டத்தில் சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நமக்கு சேரும்னு நாம் நம்பலாம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் சேரும். எந்த விஷயத்தையும் யோசித்து செய்வீங்க, வெற்றி பெறுவீங்க, திட்டமிடுவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். தடைப்பட்டிருந்த கல்வி, உதாரணமாக ஏதோ ஒரு படிப்பு எடுத்திருப்பீங்க, அந்த படிப்பை முடிச்சிருக்கோம், இப்போ நமக்கு முடிக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. பொதுவாக இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது மாதிரி வரவுக்கு குறைவு இருக்காது. சுப செலவுகளும் நமக்கு இந்த நேரத்தில் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழிலில் நல்ல வரவு இருக்கும். ஏற்கனவே வர வேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் மீனராசியும் மீன லக்னமும் உங்கள் உத்தியோகத்தை மாற்றுவதற்கான ஒரு நேரம் கணிஞ்சாச்சு. இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரிலேருந்து 2026 ஜனவரிக்குள்ளே உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் நமக்கு சேரும். பெண்களுக்கு இந்த நேரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.